எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி இந்த வெண்பூசனை வச்சு ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். இந்த பூசணிக்காய் நம்ம தோல் சீவி கேரட் மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆழாக்கு இட்லி புழுங்கல் அரிசியும் ஒரு ஆழாக்கு பச்சை அரிசி எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே ஆழாக்கில் 1.5 ஆழாக்கு வெண்பூசணி தோல் எடுத்துட்டு நான் நல்லா கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பூசணிக்காய் துருவலும் இந்த அரிசியை 2 சேர்த்து தான் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த பூசணிக்காய் போடும் போதே இதில் அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பக்குவத்துக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் பூசணிக்காயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் சும்மா 1 ஸ்பூன் தண்ணி தான் அப்படி தெளித்தேன். நான் அந்த பூசணிக்காய் இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா தோசை மாவு பக்குவத்துக்கு நமக்கு நல்ல மாவு கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போயே தோசை செய்கிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தோசை நல்லா புசு புசுன்னு வரும். உப்பு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கமாக வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே தோசைக்கு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கு சட்னி செஞ்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கார சட்னிக்கு ஒரு 4 வரமிளகா, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கார சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல் மேலே தண்ணி தெளிச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. பாருங்கள், தோசை மாவு இந்த மாதிரி ஊற்றும் போது அப்படியே தண்ணி மாதிரி இப்படி வரணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். நம்ம இந்த வெண்பூசணை சேர்த்ததுனால தோசை ரொம்ப நைஸாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் பஞ்சு போல் நல்லாயிருக்கும் தோசை. மாவு ஊற்றி சும்மா கரண்டியில் அப்படி தள்ளி விட்டால் போதும். தோசை பாதி அளவுக்கு வந்த உடனே நம்ம மேலே லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசை வெள்ளையாக தான் இருக்கும், கலரெல்லாம் வராது. ஏன்னா நம்ம பச்சரிசி அதிகமாக சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி வெண்பூசணை சேர்த்ததுனால தோசை வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிலாம் நம்ம சேர்த்துக்கும் போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாவு நீங்கள் அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் அப்படியே நல்லா பெருசாக எழும்பி ஒரு தோசை நல்லா மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும். நான் உடனே செய்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. நீங்கள் மாவு அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் உப்பு சோடா உப்பெல்லாம் கலந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசை. கொஞ்சம் மாவு புளிச்சாதான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமாக வெந்துடுச்சு. இப்போ நான் தோசை எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான வெண்பூசணி தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெண்பூசணி தோசைக்கு கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள பூசணை வச்சு நீங்கள் நிறையா செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.